அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில 7வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தில வரையில வாசித்து பார்த்தோம்னா, அதில ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி வீட்ல தங்கியிருக்காரு. அங்க இருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாகிற அந்த நேரத்தில ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, விலையேற பெற்ற பரிமள தைலம், வெள்ளைக்கல் பரணி என்று சொல்லப்பட்ட வாசனையுள்ள அந்த தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பாவுடைய சிரசில, தலையில ஊற்றுறாங்க. உடனே சீஷர்கள்லாம் விசனம் அடைந்து, "இது என்ன காரியம்? இத விற்றா ரூ. 300 வரும். தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே" அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்றாரு. "இவள் நற்கிரியைகள் என்னிடத்திலே செய்கிறாள். அவரை தடை செய்யாதீருங்க. நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக இவள் செய்கிறாள். உலகத்தில சுவிசேஷம் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் இவளுடைய இந்த நற்கிரியைகளும் பிரசங்கிக்கப்படும் என்று மெய்யாலுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்" சொல்கிறாங்க. எவ்வளவு உலகத்தில் திரளான ஐஸ்வர்ய செல்வ பணம் இருந்தாலும் எல்லாம் இயேசுடைய பாதத்திற்கு தான் அது சரணடை அப்படிங்கிற ஒரு இதற்காக அவங்க செய்கிறாங்க. அது அந்த நாட்களில் ரூ. 300 அப்படின்னு சொன்னால் அது 300 கோடியாக கூட இருந்திருக்கலாம், 3 கோடியாக கூட இருந்திருக்கலாம், 300 லட்சமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு நாள் ஊதியம், அது பெண்களுக்கு சம்பளம் ரூ. 300 சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் பாருங்க, இவ்வளவு அதிக பொருளில் செய்யப்பட்ட ஒரு வாசனை திரவியம், அது கர்த்தருக்கென்று அவர்கள் அதை ஊற்றுறாங்க. ஆண்டவருக்கு அல்லாமல் வேறு எதற்கும் அல்ல. எல்லாம் கர்த்தருக்கே. அது தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் போல, அந்த எல்லா உலகத்தில் விலையேற பெற்ற சகலமும் உண்டாக்கின தேவனுக்கே அதை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிற விதமாக அந்த ஸ்திரீ அப்படி செய்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அது பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எல்லாம் தேவனுடைய பாதத்திற்கு சமம். ஆமென். அல்லேலூயா.